அனைவருக்கும் வணக்கம். முருகா சரணம். ரிஷிகேஷ்னு ஒரு அற்புதமான இடங்க. அதுல ஒரு சுவாமிஜி இருக்கிறார், ஒரு ஆசிரமம் வச்சிருக்கார். அவர் தினந்தோறும் கிருஷ்ணருக்கு பாலாபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவார். அவருக்கு தேவையான பாலை கொடுக்கறதுக்கு ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, கங்கை கரைக்கு அப்பால் இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து பால் கொண்டு வந்து தினமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. சுவாமிஜி அதை வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தார். மழை காலம் வந்தது. ரொம்ப அதிகமான வெள்ளம் கங்கையில கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சது. இந்த பால்கார அம்மானால அந்த வெள்ளத்துல கடந்து வர முடியல. பாலமும் இல்லை, பரிசலும் இல்லை, ஏதும் இல்லை. ஆனா எப்படியோ அந்த புண்ணியவதி கடந்து வந்து சாமிஜி கிட்ட பாலை கொடுத்துட்டு ஒரு விண்ணப்பம் வச்சாங்க. சாமி, இந்த மாதிரி கங்கையில நிறைய தண்ணி போகுது, என்னால நீச்சல்லாம் அடிச்சு வர முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப தண்ணி வந்தா ரொம்ப ஆபத்து சாமி, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்க, சாமிஜி என்ன பண்ணிட்டார் சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா இதுக்கு போய் இவ்வளவு இது பண்ற, நீதான் கிருஷ்ணன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிய, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தண்ணியில் இறங்கி நட, மூழ்க மாட்ட, தண்ணியிலேயே நடந்து போயிருவேன் அப்படின்னு சொல்ல, இது அந்த அம்மா ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிச்சு. ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்ல, சரி சாமின்னு சொல்லி அந்த அம்மா கிளம்பி போயிருச்சு. மறாவது நாள் எப்போதும் வர்றதுக்கு உண்டான நேரத்துக்கு முன்பாகவே வந்து சாமிஜிட்ட பாலை கொடுத்து விட்டு அந்த அம்மா நின்றுச்சு. சுவாமிஜி கேட்கிறார், என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க, இன்னைக்கு வெள்ளம் இல்லையா, எப்படி வந்தேன்னு கேட்க, உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, என்ன சாமி விளையாடுறீங்க, நீங்க தான் நேற்று சொன்னீங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தண்ணியில் இறங்கி நடன்னீங்க, நானும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நடந்து போயிட்டேன் சாமி அப்படின்னு சாமிஜிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, நான் 365 நாள் கிருஷ்ணரை பூஜை பண்றேன், 3 வேளை குளிக்கிறேன், இத்தனை நாள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றேன், கிருஷ்ணா கிருஷ்ணா நானும் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இல்லாத சக்தி உனக்கு எப்படி வந்தது, விளையாடாத உண்மையை சொல்லு, என்ன சாமி இதில் விளையாடுறதுக்கு இருக்கு, நான் ஒன்றும் செய்யல சாமி, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நடந்து போயிட்டேன் சாமி, நீ வா சாமின்னு சொல்லி அந்த சுவாமிஜியை கூட்டிட்டு கங்கை கரைக்கு போய் அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, கீழே தண்ணியை தொட்டு கும்பிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நடந்து அது வாட்டுக்கு போகுது. இங்க சாமிஜி மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். என்னன்னா, சுவாமிஜி கிருஷ்ணனை சிலையா பார்த்தார், அந்த அம்மா அந்த கிருஷ்ணாங்கிற வார்த்தைக்குள்ள கிருஷ்ணனையே பார்த்தா, தண்ணீரை நடந்து போனா. இந்த கதையை கேட்கும்போது ஒரு பக்கம் வேடிக்கையா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு சத்தியம் ஒளிஞ்சிருக்குங்க. என்னன்னா, நம்ம வாழ்க்கைங்கிற மிகப்பெரிய அந்த சக்கரம் ஒரே ஒரு அச்சாணினாலதான் சுத்திக்கிட்டே இருக்கு. அது என்னன்னா நம்பிக்கை. ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க, நம்ம எங்கேயாவது ஒரு இறந்த வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு பணம் கிடக்குது, ஒருத்தர் செத்து போய் கிடக்கிறாரு, ஆனா அவரை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது உறுத்துதா, நம்மளும் இப்படித்தான் சாக போறோம்னு ஏதாவது நமக்கு தெரியுதா, ஆனா நம்ம சாகவே மாட்டோங்கிற அந்த ஒரு நம்பிக்கைய, குருட்டுத்தனமா நம்பிக்கையில தானே வாழ்க்கை இப்படி இருக்கு. உண்மையை என்னைக்காவது நம்ம ஒத்துக்கிறோமா, ஒத்துக்கவே மாட்டோம். ஆனா நம்பிக்கையில தான் தினந்தோறும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த நம்பிக்கை எங்க வைக்கிறோம், எப்படி வைக்கிறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையே முடிவு பண்ணியிருக்கு. என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, நான் முருகனை தினந்தோறும் கும்பிடுறேன், நானும் பூஜை பண்றேன், என் வாழ்க்கை மாறலைங்கிறோம். ஆனா அதுக்குள்ள ஒரு சத்தியம் ஒளிஞ்சிருக்கு. என்னன்னா, நான் என்னைய நம்பவே இல்லை, என் மேல இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை தீர்க்கிறதுக்காக நான் போய் முருகன் மேல நம்பிக்கை வைக்கிறதா நடிக்கிறேன். எப்போ நான் என்ன நம்பலையோ அப்போதே முருகனையும் நான் உண்மையா நம்பலைங்கிறது தான் உண்மை. நம்மளை நம்ம நம்பணும். ஆமா, என்னால முடியும், என்னால ஜெயிக்க முடியும், என்கிட்ட முருகனுடைய அருள் இருக்கு அப்படின்னு எப்ப தீவிரமா நம்புறோமோ அப்போதான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, பான்ஸ்வாலோன்னு ஒரு பறவை இருக்குங்க, நீங்க போய் பார்க்கலாம். அந்த பறவை ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டத்துக்கு பாயுது, அதுவும் பல 1000 கிலோமீட்டர் கடல் மேலேயே பறந்து போகுது. இப்படி போகும்போது அந்த இத்தினூண்டு பறவை இவ்வளவு பெரிய குச்சியை வாயில கவ்விட்டு போகுது. எதுக்குன்னா, எப்பவாவது அதுக்கு பசிச்சதுன்னா அந்த அப்படியே கீழே பறந்து அந்த தண்ணி மேல அந்த குச்சியை போட்டுருது. அந்த குச்சி மேல அந்த பறவை நின்று மீன் வந்தா வேட்டையாடி சாப்பிட்டு அது பாட்டுக்கு திருப்பி குச்சி எடுத்துட்டு பறந்து போகுது. ஒரு இவ்வளவு தாங்க பறவை, கையளவு பறவை இம்புட்டுக்காண்டு குச்சியை நம்பி இத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணிக்குதுன்னா, அந்த உயிருக்குள்ள இறைவன் நம்பிக்கைங்கிற ஒரு விதையை விதைச்சிருக்கான். நமக்குள்ளேயும் நம்பிக்கைங்கிற விதையை சுவாமி கொடுத்திருக்கிறார். ஆனா ஒருபோதும் நம்ம சுவாமியை நம்பினது கிடையாது, நம்மளையும் நம்பினது கிடையாது. இப்படி சொல்றேனே, நான் இறைவனை முழுமையாக நம்பாததற்கு காரணம் நான் என்னை நம்பவில்லை. அதுதான் உண்மையான சத்தியம். எப்ப நான் என்னை நம்பலையோ அப்போதே என்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்காது. நான் நல்ல தீர்க்கமா நம்புறேன். என்னன்னா, எனக்கு மேக்ஸ் வராது, நான் வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டேன், என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான், என்னுடைய திறமை இவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால போக முடியாதுன்னு எப்ப நீங்க உங்களையே நீங்க நம்ப தொடங்குறீங்களோ அப்போதே உங்களுடைய வளர்ச்சி நின்றுவிடும். இது ஒரு வகையான நம்பிக்கை. இன்னொரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், என்னை இந்த உலகத்துல யாரும் ஜெயிக்க முடியாது, அப்படி இப்படின்னு குருட்டுத்தனமான நம்பிக்கை சிலருக்கு. இந்த 2 நம்பிக்கையும் இல்லாம உண்மையான நம்பிக்கை என்கிறது என்னன்னா, என்னுடைய எல்லையை நானே தீர்மானிப்பேன்,
இறைவன் என்னோடு எப்போதும் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டு என் மீதும் முருகப்பெருமான் மீதும் ஒருபோதும் நான் அவநம்பிக்கை வைக்க மாட்டேன்னு எப்ப நம்ம நம்ப தொடங்குறோமோ அப்போதே வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு நம்மளை தேடி வரும். எப்போதும் பாசிட்டிவா இருக்கணும். எப்போதும் இந்த நம்மளை சுத்தி இருக்க அத்தனையும் வாய்ப்பா பார்க்க ஆரம்பிக்கணும். புத்தபிரான் ஒருத்தன் ரொம்ப மோசமா திட்டுறான், ரொம்ப மோசமா புத்தரை திட்டுறான். கூட இருந்தவங்கலாம் கொந்தளிக்கிறான். புத்தர் ஒன்றும் பேசல, அமைதியா இருந்தார். எல்லாம் அவன் போனதுக்கு அப்புறம் சுத்தி இருந்தவங்க எல்லாம் புத்தர்கிட்ட கேட்கிறாங்க, இவ்வளவு பேசுறானே நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னு. புத்தர் சொன்னார், நல்ல வேலை அடிக்கல, அதோட சந்தோஷம் அப்படின்னு. அடிச்சிருந்தா நல்ல வேலை, கத்தி எடுத்து குத்தாம இருந்தானே, குத்தி இருந்தா நல்ல வேலை, இந்த உலகத்தை விட்டு நமக்கு நல்ல விடுதலை சீக்கிரம் கொடுத்துட்டானேன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். என்னன்னா எதுலைனாலும் பாசிட்டிவா இருக்கிறது, எதுலைனாலும் நம்பிக்கையோடு இருக்கிறது. எப்போது நாம் நம்மை நம்ப தொடங்குகிறோமோ அப்போதே இறைவன் நமக்கான வழியை காட்டுவார். நன்றி. உங்களை நம்புங்கள். அப்போதுதான் உண்மையான முருக நம்பிக்கை என்பது உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.